பாட்டி சமையல். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னா நூடுல்ஸ் பாயாசம் செய்ய போகிறேன். நூடுல்ஸ் பாயாசம் செய்கிறதுக்கு இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா, நூடுல்ஸை தண்ணி வச்சுருக்கிறேன். நூடுல்ஸ் வேகப்படும் தண்ணி தான் வச்சுருக்கேன். தண்ணி சுடட்டும். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். திக்காக காசணும் பால். 1 லிட்டர் பால் இது 1 லிட்டர் பால் திக்காக காசணும். அது சுண்டி வரணும். சுண்டின பிறகு ஒன்று காட்டுறேன். ஏலக்காய் பவுடர் போடணும் பாலில். டீஸ்பூன் இந்த பாலில் அப்படியே காசட்டும். அதிலே கொதிக்கிட்டோம். ஏலக்காய் தட்டி போடக்கூடாது. இதில் என்ன தூள் பண்ணி தான் போடணும். ஏலக்காய் பவுடர் வாசனையே வாசனை வரல. அதான் 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 முந்திரி ஊற வச்சேன். 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி தோல் உரிச்சணும். 1 ஹவர் ஊறணும். 1 ஹவர் ஊறினா தான் இதுமாதிரி தோல் உரிக்க முடியும். தோல் உரித்து வச்சுக்கிறேன். இதில் மிக்சியில் அரைச்சாந்துடுறேன். தேவையான பொருள் இதுக்கு இது கூட 100 கிராம் தேவையான பொருள் பால்கோவா எடுத்துருக்குறேன். 100 கிராம் பால்கோவா. இது கூட நாட்டு சக்கரை வச்சு மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாலில் போட்டு அப்படியே கலக்கணும். இதுதான் மிக்சியில் இது நான் ஓட்டிகிட்டு வரேன். ஆனால் நீங்கள் சக்கரை தேவைன்னா சக்கரை போட்டுக்கலாம். இல்லை கல்கண்டு இருந்தாலும் இது கூட போட்டு கல்கண்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் சுகர் இருக்கிறதுனால நாங்கள் நாட்டு சக்கரையே போட்டுக்கிறோம். இது நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதில் வேக வேண்டியதில்லை. இது பாலில் தான் வேகணும். இதை தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அது நல்லா இருக்குன்றதுனால தண்ணியில் போட்டேன். வேகணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் போதும். இது நல்லா பால்லையே வேகணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது பாலில் வெந்து நல்லா வேகணும். இது ஃபுல்லாக பாலில் தான் வேகணும். இது வெந்தால் தான் அது இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் சேர்க்கணும். லாஸ்ட்டாக இறக்கும் போது முந்திரி பருப்பும் நம்ம தாளித்து நெய்யில் தாளித்து இதில் கொட்டிடணும். இது வேகட்டும். பால்கோவா, முந்திரி, பாதாம் பருப்பு, ஏலக்காய் இது 3த்தையும் அரைச்சிடுறேன். இதில் கூட நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ நாட்டு சக்கரை தான் இதில் போட போகிறேன். நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை பாலில் கலக்க போகிறேன். இப்படி தான் அரைக்கணும். இதை பாலில் கலந்துட்டு கலக்கி விட்றேன். தண்ணி ஊற்றலாம். கட்டிட்டு இப்போ இது கலந்து ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கலக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றினோம் இல்லையா, இது வந்து எங்கன்னா கட்டியாக நிற்கும். அதுதான் அது கரைச்சி கலக்க அந்த கரையும். அது அடியில் இருந்துச்சுன்னா அந்த மிக்சியில் கொஞ்சம் நான் சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக சுடு தண்ணி ஆறின தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்சியில் அடித்து கலக்கி ஊற்றணும். சீக்கிரத்தில் அதுக்கு அந்த நம்ம கையை மிக்சிலேருந்து வெளியில் வராது. அது தண்ணி கிண்ணி வச்சு அரைச்சி ஊற்றினா தான் வெளியில் வரும். அதை அரைச்சி கலக்கி ஊற்றினா தான். இப்போ நாட்டு சக்கரை போடுறேன். நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுக்கலாம். நான் தேவைன்ற அளவுக்கு தான் போடுறேன். அதிகமாக போடல. நீங்கள் தேவையான இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம், வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை கல்கண்டு கூட வாங்கி அதை கூட சேர்த்து அரைச்சி போட்டால் அது இன்னும் நல்லா தான் இருக்கும்.
நான் வரையும் நாட்டு சக்கரை தான் போடுறேன். பாதாம் பருப்பு அரைச்சி ஊற்றணும். இது நல்லா பாருங்கள் கலராக. பாதாம் பருப்பு அரைச்சி ஊற்றுறதால திக்னஸ் கொடுத்துரும். இது கூட வந்து நம்ம பால்கோவா சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இந்த கடாயில் நெய் ஊற்ற போகிறேன். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் போதும். பொரிச்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே இதை போட்டு நம்ம அதில் கலந்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம். இதில் அப்படியே பொரிச்சு வரும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கொட்டுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். பாயாசம் ரெடி. நூடுல்ஸ் பாயாசம். இது சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.